வணக்கம் நண்பர்களே. பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல். குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. அக்னியின் சாரல், அத்தியாயம் 16. முக்கண்ணனின் பரிசுத்த அக்னியின் சிறு குழவி என் காதல். கருக்களில் 3 மணிக்கெல்லாம் குளித்து கிளம்பியவன் காலை 9:30 மணிக்கு பாரதியின் விடுதி முன் நின்றான். 8 மணி நேர பயணத்தை 6.5 மணி நேரத்தில் கடந்திருந்தான். அதிகாலை நேரம் என்பதால் இது சாத்தியமானது போல. கருப்பு நிற முழுக்கை டிஷர்ட், அதே நிறத்தில் டிராக் பேண்ட் அணிந்து தனது வாகனத்தின் மீது சாய்ந்திருந்தவனின் இடது கரம் கைபேசியை பற்றி இருந்தது. கொஞ்சமாய் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பாரதியை அழைத்தான். தனது வெண்ணிற அனார்கலி சுடிதாருக்கு பொருத்தமாக அணிகலன் தேடிக்கொண்டிருந்த பாரதி, சார்ஜ்ல இருக்க போன் எடுத்து கொடு பேபி எனவும் எடுத்து பார்த்த வானதி, ஹே பார்த்த அண்ணாதான் கால் பண்ணிருக்காங்க என்று கூறிக்கொண்டே சாரதியின் அழைப்பை ஏற்றாள். ஹலோ அண்ணா என்ன வானதியின் குரல் கேட்கவும், ஹாய்டா, என்ன பண்றீங்க, ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கீங்களா என சாதாரணமாக பேச ஆரம்பித்தான். ஒரு குட் மார்னிங் மெசேஜ் கூட அனுப்பல, இப்போ என்னத்துக்கு எனக்கு கால் பண்ணி தங்கச்சி கூட பாச பயிரை வளர்த்துட்டு இருக்கான் என மனதில் வருத்தெடுத்தவள் தன் போக்கில் கிளம்பிக் கொண்டிருந்தாள். ஓகேண்ணா, அவட்ட கொடுக்கறேன் என்று கூறிக்கொண்டே பாரதியிடம் கைபேசியை கொடுத்தாள் வானதி. என்றும் இல்லாத புது உணர்வு அவளை தாக்க அது அவள் முகத்திற்கு பொலிவை கொடுத்தது. கைபேசி கை மாறியது தெரிந்து சாரதி மௌனம் காக்க இவளும் அதையே செய்தாள். பாரதி என்ற தன்னவனின் ஆழ்ந்த குரல் புதிதாய் தாக்கியது. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடு என சம்பந்தமில்லாமல் உரைத்தவனின் வார்த்தையில் குழப்பம் கொண்டாள் பெண். அவனோடு சண்டை போட வேண்டும், பேசக்கூடாது என நினைத்து வைத்தது அத்தனையும் மறந்து போக, வாட் என்றாள் குழப்பத்தை காட்டி. உன் கூட பேசணும், சோ லீவ் போடு. போன்ல பேச எதுக்கு லீவ்? லீவ் போடுன்னு சொன்னா போடு, எல்லாத்துலயும் கேள்வி கேட்காத. கட்டளையாய் வந்தது சாரதியின் குரல். ஹலோ, என்ன ஆர்டர் எல்லாம் தூள் பறக்குது? அதெல்லாம் முடியாது, லீவ் எல்லாம் போட முடியாது. பதிலும் காட்டமாய் வந்தது அவளிடமிருந்து. உன் ஹாஸ்டல் வாசல்ல நிக்கிறேன், உங்ககிட்ட எனக்கு பேசி ஆகணும், வந்து சேரு என கூறியவன் பதிலை எதிர்பார்க்காமல் இணைப்பை துண்டித்து விட்டான். விடுதி முன் நிற்கின்றேன் என அவன் கூறிய நொடி முகம் விகசிக்க தனது அறைக்கு வெளியே ஓடினாள் பாரதி. திடீரென ஓடிய பாரதியை தொடர்ந்து வெளியே வந்த வானதி எட்டி பார்த்து கொண்டு நின்றவளின் பார்வை சென்ற திசையை நோக்க அங்கே நின்று கொண்டிருந்த சாரதியை பார்த்து திகைத்தாள். இருவரின் முகம் கண்டவளுக்கு மனதில் பயப்பந்து சுழன்றது. முகம் முழுவதும் வெளிச்சம் படர திரும்பிய பாரதி, இன்னைக்கு நான் லீவ் பேபி, மத்ததெல்லாம் நீ பாத்துக்கோ என்ன என்றவள் சிட்டாக பறந்து விட்டாள் சாரதியை நோக்கி. பேயறைந்தது போல நின்றிருந்த வானதிக்கு ஒன்றும் புரியவில்லை. நேத்து வர ஒண்ணுமே இல்லையடி, ஒரு நாள் நைட்டுக்குள்ள எப்படி இது? உன் நொன்ன கிட்டத பத்தி சொல்லுவேன், அவன் வேற பாசமலர் சிவாஜிக்கே டஃப் கொடுக்கறவனாச்சே. என்ன பண்ண போறான், என்ன பண்ண போறான்? என் இப்படி தனியா புலம்ப விடுறதுல இந்த நொன்னனுக்கும் தொங்கச்சிக்கும் என்னதான் ஆனந்தமோ, பிசாசுங்க. வாய்விட்டு புலம்பியவளின் மனமோ நிறைந்துதான் இருந்தது. படிகளில் இறங்கி ஓடி வந்த பாரதி விடுதியின் முகப்பில் தனது வேகத்தை குறைத்து கொண்டாள். சாலையின் இருபுறமும் நின்றவர்கள் தனது துணையை கண்களால் பருகி கொண்டனர். கருப்பில் அவனும் வெண்மையில் அவளும் அட்டகாசமாய் தெரிந்தனர் இருவருக்கும். 6 அடி உயரத்தில் முக்கால் கைக்கு ஏற்றிய டிஷர்ட் அணிந்து வண்டியின் கதவில் ஒரு கால் வைத்து கோலர்ஸ் அணிந்து நின்றிருந்தவனின் கம்பீரத்தில், சோ பையன் செம்ம ஹேண்ட்ஸம் தாண்டி பாரதி, இத்தனை நாள் இதெல்லாம் கவனிக்காம ஒரு சைட்டை மிஸ் பண்ணிட்டிய செல்லும் என மனதுக்குள் கொஞ்சி கொண்டவள் சாலையின் இருபுறமும் பார்த்து கவனமாக கடக்க ஆரம்பித்தாள். விரித்துவிட்ட கூந்தல் காற்றில் கவிபாட மறைக்க முயன்ற முடியாத மகிழ்ச்சியில் முகமலர்ந்து இருந்தது. என்று முகம் தாண்டாத அவன் பார்வை இன்று கழுத்தையும் பார்க்க அதில் ஒட்டி கிடந்த துப்பட்டா அவன் பார்வையை இன்னும் கீழிறக்க சொல்லியது. உரிமைப்பட்டவன் என்ற எண்ணம் தோன்ற தயங்காத அவள் மேனி முழுவதும் அவன் பார்வை படர்ந்து மேய்ந்தது. ஹார்மோன்கள் செய்யும் சேட்டையை தாங்க முடியாது என இதழ் குவித்து மூச்சனை வெளியிட்டு பிடரி முடியை கோதி தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். அவள் அருகில் வர
தன்னையும் மீறி எதுவும் செய்துவிடக் கூடும் என்ற அச்சத்தில் காரின் கதவை திறந்து பிடித்தவன் ஒன்றும் பேசாது தலையசைத்து தன் அருகில் அமர சொன்னான். பேசாத அவனின் மௌனம் அவளை சினுங்க செய்தது. அதையும் தாண்டி உடல் முழுவதும் ஒரு பரவசம் தோன்ற அவளும் அவன் சொன்னதை செய்தாள். அவளை திரும்பியும் பார்க்காமல் வண்டியை எடுத்தான் சாரதி. எதுவும் பேசாத அவனின் அமைதி அவளுக்கு கோபத்தை கொடுத்தது. திரும்பி பார்த்தாலோ அவளிடம் பேசினாலோ தன்னை நிச்சயம் கட்டுப்படுத்த முடியாது என அறிந்தவன் அமைதியை தத்தெடுத்தான். செல்லும் பாதையை கவனிக்காமல் உர்ரென அமர்ந்திருந்தாள் பாரதி. திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில் முன் வாகனத்தை நிறுத்தினான். எதுவும் பேசாது இருவரும் இறங்கி செல்ல பூக்கடை வந்தது. சாரதி திரும்பி பார்க்க அருகில் வந்தவள், அக்கா ஹேர்பின் இருக்கா என கேட்க அவர் கொடுக்கவும் இரு காதோறும் கற்றை முடி எடுத்து சிறை செய்தாள். மதுரை மல்லியை பார்த்தவனுக்கு சென்னை மல்லிப்பூ ரசிக்கவில்லை. பிச்சிப்பூ வாங்கியவன் அவள் கையில் கொடுக்க முறைத்துக் கொண்டே வாங்கியவள் வைத்துக் கொண்டாள். கோவில் சென்று வழிபட்ட இருவரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. அமைதியாய் இருவரும் இணைந்து தெய்வ சன்னதியில் நிற்பதே மனதிற்கு அமைதியை கொடுத்தது. ஒரு வார்த்தை பேசிக் கொள்ளவில்லை. மீண்டும் வந்து வண்டியில் ஏறிய பிறகும் அவன் முகத்தை பார்க்க அவளை திரும்பி கூட பார்க்காமல் வண்டியை எடுத்தான். இருந்த மகிழ்ச்சி அனைத்தும் துணி கொண்டு துடைத்தாற்போல் ஆனது அவளுக்கு. கோபம் கூரை தாண்டி சென்று கொண்டிருந்தது. இதற்கிடையே அலுவலகத்திலிருந்து வந்த அழைப்புகளில் தனது கோபத்தை கொட்டிக் கொண்டிருந்தாள் பாரதி. அவள் தவிப்பது அவனுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் தந்தது. வாய்விட்டு சிரித்தாள் கழுத்தை நெரித்து விடுவாள் என தெரிந்தவன் சிரிப்பை இதழ்களுக்குள் அடக்கிக் கொண்டான். சென்று சேர வேண்டிய இடம் வரவே வண்டியை பாதுகாப்பாய் ஒரு மரத்தின் நிழலில் நிறுத்தியவன் நிதானமாய் அவளை திரும்பி பார்த்தான். அவள் சூடியிருந்த பூவின் மனத்தோடு அவளின் மனமும் அவனது சுவாசத்தை சுகமாக்கியது. மென்மையாய் தன் இரு கரங்களில் அவள் முகம் தாங்கினான். தடுக்கும் எண்ணம் இல்லாது கண்களை அகல விரித்து பார்த்தாள் பாரதி. அவளின் விரிந்த கண்களுக்குள் தன்னை செலுத்தி, கல்யாணம் பண்ணிக்கலாமடி என ஆழ்ந்த குரலில் அவன் கேட்கவும் தன் முகம் தாங்கி இருந்தவனின் கைகளை தன் இரு கைகளால் பற்றியவளின் இதயம் முரசு கொட்டியது இருவருக்கும் கேட்டது. வார்த்தைகள் விளையாட்டு காட்ட சரி என தலை அவளையும் மீறி அனிச்சையாய் அசைந்த நொடி அவள் இதழ் அவன் வசமானது. நேற்றிலிருந்து அவன் மனம் கொண்ட தவிப்பு அனைத்திற்கும் மருந்தை கண்மூடி அவள் இதழ்களில் பெற்றான். இன்னும் இன்னும் பெரிதாய் விரிந்த பாரதியின் கண்கள் நொடிகளில் அவனில் கரைந்து மூடிக்கொண்டது. ஒரு கரம் அவள் கன்னம் பற்ற மறுகரம் பின்னங்கழுத்தின் ஊடே சென்று அடர் கூந்தலின் மென்மையை பரிசோதித்து முகம் விலகவிடாது சிறை செய்தது. முதல் முத்தம் மொத்தமாய் அவர்களை சுருட்டி கொண்டது. நிறுத்தி நிதானமாய் முத்த யுத்தம் நடத்தியவன் நிமிடம் கடந்து விலகியவளை மீண்டும் தன் பக்கமாய் இழுத்து தோளில் சாய்த்து கொண்டான். நிமிர்ந்து முகம் பார்த்தவளின் நெற்றியில் படர்ந்த கூந்தல் விலக்கி மீண்டும் ஒரு முத்திரை பதித்தான். முத்தம் பெற்ற பெண்ணவளின் கண்களின் பாவத்தில் மீண்டும் மீண்டும் தன்னை இழந்தவன் அவளின் தோளை சுற்றி அணைத்து தனக்குள் பொதித்துக் கொண்டான். இதயங்களின் துடிப்பு மட்டுமே சூழ்ந்து இருந்தது இருவரையும் சுற்றி. தன் தோளில் சாய்ந்திருந்தவளின் தலை மீது தன் முகம் சாய்த்து மௌனமாய் தங்களது வாழ்வின் இனிமையான முதல் நிமிடத்தை சுகித்திருந்தனர் இருவரும். தூரத்தில் கேட்ட அலைகளின் ஓசை அவர்களை சென்னைக்கு இழுத்து வர பாரதி விழிகளை திறந்து பார்த்தாள். சரிந்து அமர்ந்திருந்தவள் நிமிர சாரதியும் நிமிர்ந்து அமர்ந்தான். என்னொன்னுமோ நினைச்சேன், ஆனா இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என விரல்களை பார்த்து முணுமுணுத்தது சாரதிக்கும் கேட்டது. திரும்பி அவள் புறம் அமர்ந்தவன், என்ன எதிர்பார்த்த என வினவ, என்ன எதிர்பார்த்த பாரதி மறு கேள்வி கேட்டாள். நானும் இப்படி சொல்லணும்னு நினைக்கல, நேத்துல இருந்து ஒரே டென்ஷன். அதோட உன்னை பார்த்ததும் ஐ காண்ட் ரியலி காண்ட் கண்ட்ரோல் ரதி என கரகரத்த குரலில் கூறியவனை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை பாரதி. அவன் முகம் காண மறுத்து வெளியில் பார்வை பதித்த வண்ணம், ரதி என கேள்வியை வீசினாள் பாரதி. இல்லையா? பாரதியின் முகம் திருப்பி விழிகளை பார்த்து கொண்டே முகவடிவை விரல் கொண்டு தீண்டியவன், என்னோட ரதி என்றான். வார்த்தைகளை விட மௌன பார்வை அவளை ஒரு வழி செய்து கொண்டிருந்தது. மௌனம் நீளுமாயின் விளைவு விபரீதமாகும் என புரிந்தது பாரதிக்கு. அவன் சொன்னது போல் அவன் தனது சுயத்தில் இல்லை. அவனின் கண்களை பார்த்து கொண்டு தானும் அமைதியாய் இருந்தாள். தனது சுயமும் தொலைந்து போகும், அபாயம் வரும் என நினைத்தவள் நிலையை கட்டுக்குள் கொண்டு வர வாய் திறப்பது ஒன்றே வழி என எண்ணினாள். அந்தோ பரிதாபம்! முகவடிவை அளந்தவனின் விரல்
இப்போது அவள் இதழ் வடிவை சோதித்துக் கொண்டிருந்தது. ஒரு கணம் விழி மூடியவள் விழித்துக் கொண்டாள். அவன் விரலை பிரித்து எடுத்தவள் கைகோர்த்து மீண்டும் அவன் தோள் சாய்ந்தாள். அழகிட்ட போகணும். பாரதி வாய் திறக்க, கண்டிப்பா போகணுமா, இப்படியே இருக்கலாமே என்றான் சாரதி. அது சரியா வராது, டாக்டர் பார்வையே சரியில்லை, இறங்குங்க முதல்ல என்று கூறிய வண்ணம் அவனை விட்டு விலக மீண்டும் அவளை தனக்குள் இழுத்தான் சாரதி. நிமிர்ந்து பார்த்தவளின் கன்னத்தில் அழுத்தமாய் முத்தம் பதிக்க சட்டென பிரிந்து விலகினாள் பாரதி. விலகியவள் வேகமாய் கதவினை திறக்க பூட்டினை விடுவித்தான் சாரதி. இருவரும் இறங்க வண்டியை பூட்டியவன் அவள் அருகில் செல்லும் முன் விரைந்திருந்தாள் அலைகளை நோக்கி. எதுவோ வாய்க்குள் திட்டிக்கொண்டே விரைந்தவளை பார்த்து சிரித்துக்கொண்டே பின்தொடர்ந்தவன் 4-8 அவள் அருகில் வந்துவிட்டான். ஒன்னும் பண்ண மாட்டேன், பப்ளிக் பிளேஸ்ல, டென்ஷன் ஆகாத. ஓ, கொஞ்சம் முன்னாடி நீங்க பண்ணது மட்டும் உங்க பெட்ரூம்லயா? பட்டென விழுந்தது வார்த்தைகள். சாரி ரதி, தப்பு தாண்டி. நான் என்ன பண்ண, அவ்வளவு அழகா இருக்க, கிஸ் பண்ணிட்டேன். நீயே சுத்தி பாரு, யாரும் இல்லடி. 18 வயது பையன் போல பேசியவனை ஆச்சரியத்தோடு திரும்பி பார்த்தாள் பாரதி. இதுநாள் வரை அவள் பார்த்திருந்தவனில் இருந்து முற்றும் மாறுபட்டு வேறு ஒருவனாய் நிற்கும் சாரதியை கண்கொட்டாமல் பார்த்தாள் பாரதி. அமைதியும் அழுத்தமுமாய் தான் பார்க்கும் வேலைக்கு உரிய கம்பீரத்தோடு மட்டுமே பார்த்தவனின் இந்த மோக பார்வையும் குறும்பு சிரிப்பும் காதல் பேச்சும் அவளை அவனையே பார்க்க வைத்தது. அவள் பார்வையின் பொருள் உணர்ந்தவன் தலையை கோதிக்கொண்டு சிறு வெட்கம் மேலிட, எனக்கே புரியுது, பட் ஐ காண்ட். அவ்வளோ படுத்துற நீ என்ன என கூறியவன் அவள் கரம் பற்றி அலைகள் நோக்கி சென்றான். அவனோடு சென்றவள் சிறிது தூரம் கடந்த பின் கரத்தினை விலக்கிக் கொள்ள என்ன என புருவம் உயர்த்தி சைகையில் கேட்டான் சாரதி. அவன் பேசிய அத்தனையும் விட்டுவிட்டு, அதென்ன டீ சொல்ற என மல்லுக்கு நின்றாள் பாரதி. என்னென்னவோ சொல்ற, அதெல்லாம் காதல் விழாது, இது மட்டும் கேட்க இவளுக்கு என புலம்பியவன், அப்படிதான் வருது சில நேரத்துல என்றான் இடக்காக. அந்த சில நேரம் எதுவென அறிந்தவள் முகம் சிவக்க முகம் திருப்பி சிரித்துக் கொண்டாள். கேடி கேடி, என்ன பேசினாலும் அங்கதான் வந்து நிக்குது பாக்கி என எண்ணியவள், அப்ப நானும் டா சொல்லுவேன் என வேம்பாக கூறினாள். இதெல்லாம் சொல்லி வரக்கூடாது, அதுவா வரணும் என்றவன் மீண்டும் அவளை இழுத்துக் கொண்டு அலைகளின் அருகே சென்றான். ரொம்ப கஷ்டப்படாத, நவம் ஓக்கிறதி என்றான் அலைகளை பார்த்த வண்ணம். மௌனமாய் சில நிமிடங்கள் கடந்து மறைய இருவரும் தங்களை மீட்டுக் கொண்டனர். சிறிது நேரத்தில் அவன் தோலை சுருண்டினாள் பாரதி. என்ன ரதி, பசிக்குது என பாவமாய் முகத்தை வைத்துக் கொண்டு கேட்க பக்கென சிரித்து விட்டான் சாரதி. இப்ப எதுக்குடா சிரிக்கிற, பழந்து கட்டவனே. கொஞ்சமே கொஞ்சமாய் இருந்த காதல் மயக்கமும் அவன் சிரித்த விதத்தில் மறைந்து போக கண்களை உருட்டி மிரட்டினாள் பாரதி. இல்ல ரதி, பொதுவா இந்த காதல் வந்தா பசி தூக்கம் எல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ, அத நினைச்சேன் சிரிப்பு வருது. ஆனா அவங்களுக்கு ஒன்ன தெரிஞ்சிருக்காதுல்ல என பாரதியை வாரியவனின் நகைப்பு இன்னும் அதிகமானது. ஹலோ மிஸ்டர் ஈஃபில் டவர், என்ன லண்டா என கேட்டவள் அவனை அடிக்க பாய்ந்தாள். காதலில் நட்பும் கிடைக்குமாயின் அதுவே அவர்கள் வாழ்வின் ஆகச்சிறந்த வரமாகும். அன்றைய நாள் முழுவதும் சுற்றி அலைந்தவர்கள் மனம் நிறைவாயிருக்க பாரதியை அவள் விடுதியில் இறக்கிவிட்டவன் அப்பொழுதுதான் அவர்களது ராயல் என்ஃபீல்டு வண்டியில் வந்து இறங்கிய வானதியை திரும்பி பார்த்தான். அவர்கள் அருகில் வந்த வானதி, ஹாய் அண்ணா எனவும் அவளுக்காக வாங்கி வந்திருந்த இரவு உணவை அவளுக்கு கொடுத்தவன், ஹாய்டா, இப்பதான் வரியா என பேச ஆரம்பித்தவனின் குரலில் அவன் முகத்தை பார்த்தாள் பாரதி. போன நிமிடம் வரை தன்னோடு பேசிக் கொண்டிருந்தவன் இவன்தானா என சந்தேகிக்கும் வகையில் இருந்தது அவனது பேச்சு. அவனது வீட்டிலிருந்து அழைப்பு வந்த போது கூட வானதியோடு பேசும் இதே குரலில் தான் பேசினான். ஆனால் தன்னோடு பேசும்போது மட்டும் மாறியிருந்த குரலின் மொத்த துணியே தான் அவன் வாழ்வின் எவ்வளவு முக்கியமானவள் என சொல்லாமல் சொல்லியது. ஓகேடா, நான் கிளம்புறேன் என வானதியிடம் விடைபெற, ஓகே பாய்னா என்ற வண்ணம் அவர்களுக்கு தனிமை அளித்து அறை நோக்கி சென்றாள். இப்படியே கிளம்பணுமா, தூங்கவே இல்ல, எப்படி அவ்வளவு தூரம் தனியா டிரைவ் பண்ணுவ என வினவியவளை பார்த்தவனின் முகம் குறும்பாய் மலர்ந்தது. அவ்வளவு அக்கறை இருந்தா நீயும் என் கூடவா, பேசிட்டே போலாம் என்றான் கண் சுமிட்டி. ஓகே, நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ண, அம்மாட்ட சொல்லிட்டு வர என கைபேசியை எடுக்க, ஓய், தனியா நைட் டிராவல் என் கூட வர பயமா இல்லையா என்றவனின் பார்வை சிரிப்பை மூட்ட கைகள் இரண்டையும் கட்டிக்கொண்டு அவனையே மேலிருந்து கீழ் பார்த்தவள் எதையோ தீவிரமாக கூற வருவது போல்,
அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட மச்சி என பங்கமாய் கலாய்த்தாள். வாலு வாலு அருந்த வாலு என சிரித்தவன், ஓகே ரதி, டைம் ஆச்சு, இப்ப கிளம்பினாதான் நாளைக்கு ஆப்டர்நூன் ஆச்சும் ஹாஸ்பிட்டல் போக முடியும் என்றபடியே வண்டியில் ஏற சில நிமிடம் மௌனம் அவர்களை சூழ்ந்தது. கதவில் இருந்த அவனது கை மீது தனது கை வைத்தவள், பார்த்து டிரைவ் பண்ணுங்க, வேகமா வேணாம், நான் கால் பண்றேன் என்றவளின் விழிகளில் தன்னை தொலைத்து பதிலாய் அவளை பெற்றுக்கொண்டு தலையசைத்து விடை பெற்றான் சாரதி. நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் RJ நித்யஸ்ரீ. நன்றி, வணக்கம்.